பாருங்க, ஆப்பத்துக்கு ஊற வச்சுருக்கோம். இந்த உலக்கில் 3 உலக்கு பச்சரிசி, 3 உலக்கு புழுங்கரிசிங்க. புழுங்கரிசினா இட்லி அரிசி. அப்புறம் இதில் ஒரு 1/4 உலக்கு உளுந்து போட்டுக்குங்க. வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்குங்க. கெட்டி அவல் ஊற வச்சுக்குங்க. மாவை அப்படியே தேன் மாதிரி ஆட்டிக்கணுங்க. நைஸாக உப்பு போட்டு கரைச்சி வச்சுருங்க. காலையில் நல்லா புளிச்சதுக்கப்புறம் ஆப்பம் எப்படி ஊற்றுறேன்னு காட்டுறேங்க. பாருங்கள், ஆப்பத்துக்கு ஆட்டி வச்சோம்லங்க எப்படி பொங்கி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே பொங்கி வந்திருக்கணும். அப்படி தான் இது கெட்டியாக தான் இருக்குங்க மாவு. இதை அப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிங்க ஃப்ரிட்ஜில். இதில் தேவைக்கு நம்ம எடுத்து எண்ணெய் ஊற்றி கரைக்கிறேன்னு பாருங்கள். தேங்காய் பால் ஊற்றிக்கிங்க பாருங்கள். இப்படி இப்படி எடுத்து விட்டோம்னா இப்படி கடகடான்னு வரணும். அப்போ தான் எடுத்து சுத்த முடியும் உங்களுக்கு. ஆட்டுக்கால் இதில் விசில் வந்துகிட்ருக்கு. இல்லை மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன். ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் போட்டு விசில் நல்லா ஒரு 10-15 விசில் விட்டு வச்சுக்கோங்க. அரைக்கிறது பாருங்கள். தேங்காய், முந்திரி, கசகசா, சோம்பு, பச்சை மிளகா, மிளகு இதை அரைச்சி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஆட்டுக்கால் பாயாவுக்கு என்னென்ன போட போகிறேன்னு பாருங்கள். கல்பாசி, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, அன்னாச்சிப்பூ, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் சோம்பு. இது தாளிக்கிறதுக்கு ஒரு வாசத்துக்காக. லேசாக பொரிஞ்சோன்னேங்க வெங்காயம், பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. ஒரு தக்காளி போட்டு வதக்கிறேன். தக்காளி நிறையா போடாதீங்க. தக்காளி டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதிகமாக போட்டிங்கன்னா. தக்காளி கம்மியாக போட்டிங்கன்னா போதும். தக்காளிலாம் நல்லா குழஞ்சிருச்சு. மேஷ் பண்ணி விட்டு இது நம்ம குடிக்கிறதுக்கு வேணால் இதை எடுத்துக்கலாங்க. இதான் சூப்பு. இதில் எடுத்து மிளகு தூள் போட்டு நீங்கள் குடிச்சிக்கலாம். இதுலேயும் ஒரு தக்காளி போட்டிருக்கோம் நம்ம. இதை இதில் ஊற்றிட்டோம். லைட்டாக அதிலே இருக்குது. இப்போ நம்ம குருமா தேங்காய் ஊற்றும்போது பத்தாது. அதுக்காக கொஞ்சமாக போட்டுருவோம். அரைச்ச பேஸ்ட்டை அரைச்சோம்லங்க தேங்காய் அதெல்லாம் அதை ஊற்றுறோம். உப்பு போடணும். எவ்வளோ தண்ணியாட்ட வேணாலும் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் ஆப்பத்துக்கு ஊற்றி சாப்பிட்றது தான். தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை போட்டாச்சு. அவ்வளோதான். ஆட்டுக்கால் பாயா முடிஞ்சுது பாருங்கள். ஏற்கனவே நம்ம விசில் விட்டுட்டோம் ஆட்டுக்காலை. அதனால் நல்லா வெந்திருக்கோம். இனி தேவையில்லை. ஒரு கொதி கொதிச்சுன்னா போதும். அவ்வளோதாங்க. பாருங்கள், ஆப்பத்தோட ஆட்டுக்கால் பாயா இதுங்க. ஆப்பம் பாயா பார்த்தீங்க. இது ஆப்பம் தேங்காய் பால். இது மாதிரி ஒரு குட் ஃபுட்டு எதுவுமே இல்லைங்க. குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. எல்லாருமே நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. இதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு தேங்க்யூ வெரி மச்.